வணக்கம். கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டைரக்டர் ஆர் பார்த்திபன் அவருடைய லேட்டஸ்ட் ஃபிலிம்க்கு பச்சை டைட்டில். இந்த படத்தில் 4 முக்கியமான கதாபாத்திரங்கள். அதில் சாந்தனு பாக்யராஜ், அப்புறம் பார்வதி நாயர், இவங்களை நம்ம ஹீரோயின் அந்த கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். இவங்க 2 பேர் இல்லாமல் ஆர் பார்த்திபன் அவர்களும் இன்னொரு முக்கியமான வேடத்தில் தம்பி ராமையா அவர்களும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த 4 கேரக்டர் படம் ஃபுல்லாக வந்தாலுமே இதில் 2 முக்கியமான கேரக்டர்ஸ் சாந்தனு பாக்யராஜும் பார்வதி நாயரும். இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதைங்கிறத விட இந்த படத்தில் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. அதாவது உலகத்தில் மக்கள் எப்படிலாம் ஏமாற்றப்படுகிறார்கள், அது என்னென்ன இதெல்லாம் யுத்திகள் யூஸ் பண்ணுறாங்க, மனுஷனோட வீக்னஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறது தான் இந்த கதைக்களம். படத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மெசேஜ் வருதாங்கிறது கேட்டிங்கன்னா இது அவ்வளவா எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இதுக்கு மெயின் காரணம் இந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே வேணும். அங்கே டைரக்டர் பார்த்திபன் அவர்கள் கண்டிப்பாக கோட்டை விட்டிருக்கிறார். அவர் இப்போ டைரக்டர் பார்த்திபன்கிறவர் இதுக்கு முன்னாடி அவருடைய முதல் படம் புதிய பாதை, அதில் இருந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதில் இருந்த ஒரு போல்ட்னஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இவரோட முந்தின படம் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டோரி லைன் ஒரு ஒன்றா மர்ஜ் ஆகிறதுனால கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அந்த படத்தில். தோ அந்த படம் அவ்வளவா ஒரு என்டர்டெய்னிங் ஆஸ்பெக்டில் சக்ஸஸ் ஆகலைனாலும் இட் வாஸ் மோரலெஸ் தேருங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய மெயின் சக்ஸஸ் எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுனா, சாந்தனு பாக்யராஜோட கேரக்டர், அவர் ஒரு கதையில் ஒரு தவறு ஒன்று செய்துடுறாரு. அது செய்ததுனால அவர் பின்னாடி வாழ்க்கையில் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ படம் முடியும் போது ஆஸ் எ வியூவர் நம்ம அந்த கேரக்டருக்காக ஃபீல் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ஒரு லிட்மஸ் டெஸ்ட். இப்போ அந்த கேரக்டருக்காக பாவம் இப்படி ஆயிட்டாரே, இப்படி ஒரு தப்பு பண்ணதுனால அவர் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம்னா இந்த படம் ஒரு சக்ஸஸ். பட் படம் முடியும் போது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வர்றதில்லை. இது படத்தோடைய பிக்கெஸ்ட் ட்ராபேக். அடுத்து பார்த்தோம்னா பார்வதி நாயர், அவங்க ஹீரோயின் ரோலில் வர்றாங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷன் மோர் ஆஃப் அ ஹீரோயின் அப்படிங்கிறத விட மோர் ஆஃப் அ கிளாமர் ஆஸ்பெக்டுக்கு தான் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. அண்ட் பார்வதி நாயர் சில கேமரா ஆங்கிள்ஸில் ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தெரியுறாங்க. சில கேமரா ஆங்கிளில் ரொம்பவும் டயர்டாகி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரியும் சில கேமரா ஆங்கிள் சில சீன்ஸ்லலாம் தெரியுறாங்க. இது கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். இன்னொரு விஷயம் இந்த படத்தில் ஏன் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் ஒரு 2 hours ரன்னிங் டைம் உள்ள ஒரு படம் ரொம்ப ஸ்லோவாக, தேவையில்லாத சீன்ஸ் நிறையா, தேவையில்லாத காட்சி அமைப்பு மட்டுமின்றி தேவையில்லாத டயலாக்ஸ், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்ல வர படத்தில் ஒரு செக்ஷுவல் ஓவர் டியூர்ஸோட ஒரு டயலாக்ஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு முகம் சுளிக்க வைக்கிற ஒரு நிலைமை. இது குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். எல்லா குடும்பத்தோட இப்போ அப்பா, அம்மா, தங்கச்சி, அக்கா அவங்களோடலாம் உட்காந்து பார்க்கலாம்னா அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க இது ஒரு படம் தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிற ஒரு மனப்பான்மை இருந்துன்னா ஓகே. பட் நிறைய பேர் இது என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இது என்ன இப்படி ஒரு பொம்பளை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் அல்ல. அண்ட் ஆர் பார்த்திபன் அவருடைய கதாபாத்திரம்
அவர் வந்து தான் டைரக்ட் பண்ணி தானே நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அந்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவருடைய படத்தில் அவருடைய ரோல் என்ன ஆர் அவர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ஏற்று நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஏன்னா அதை சொல்லிட்டா அது சஸ்பென்ஸே அது ஸ்பாயில் ஆகிடும். அது நான் பண்ண விரும்பலை. ஸோ ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா வெதர் இஸ் இட் வர்த் கோயிங் அண்ட் வாட்சிங் இட் இன் த தியேட்டர்ஸ்? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு மெசேஜும் ஒன்று கையில் எடுத்துட்டாங்க. அந்த மெசேஜ் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங், இட் இஸ் a ஹியூஜ் லெட் டவுன். அண்ட் அவர் கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு போட்டிருக்காரு. பட் வந்து அவர் கோடு வந்து ரொம்ப பெரிய கோடாக போட்டுட்டாரு. அது நம்ம உட்காந்து நிரப்பிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற ஒரு சமாச்சாரம். இதுதான் இந்த படத்தை பற்றி என்னுடைய கருத்து. பிடிச்சிருந்தது, இந்த என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.